சிவன் தான் எல்லாருக்கும் கடவுள் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சில இடங்கள்ல சில விஷயங்கள் என்ன சொல்லிருக்காங்க, சிவனுக்கு தாய் தந்தை இருக்காங்க, சிவனுக்கு மேல கடவுள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அது உண்மைதானா? இல்லம்மா, அது முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு விஷயம். சிவனுக்கு மேல ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. எல்லா தெய்வத்துக்கும் மேலானவர் யாரு? எம்பெருமான் ஈஸ்வரன். அதனாலதான் அவர் கடவுள். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே. அதாவது சிவத்தை மிஞ்சிய தெய்வம் எங்கு தேடினாலும் கிடைக்காது. அவனுக்கு சமமான தெய்வம் இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது. தங்கத்தை போன்று தகதகன மின்னுகின்ற சடைமுடி கொண்ட அருட்பெருஞ்சோதியாக விளங்குகின்ற அழகிய திருமகன் தான் நம் அப்பன் சிவபெருமான் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக திருமூல சித்தர் சொல்கிறார். மேலும் அன்பே சிவம் என்ற தத்துவத்தை சத்தியத்தை சொன்னது திருமூல சித்தர். அவர் நினைத்திருந்தால் அன்பே கடவுள் என்று சொல்லியிருக்கலாம். ஏன்னா கடவுள்னாலே அது சிவம் தான். சிவனுக்கு இன்னொரு பேர் தான் கடவுள், சிவனுக்கு இன்னொரு பேர் தான் இறைவன், சிவனுக்கு இன்னொரு பேர் தான் ஆண்டவன். மேலும் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. ஆதி பகவன் என்பது சிவபெருமான் தான். எப்படி எழுத்துக்களுக்கு அடிப்படையாக முதன்மையாக அகரன் சொல்லக்கூடிய ஆ என்ற எழுத்து இருக்கிறதோ, அந்த மாதிரி இந்த உலகத்திற்கே, ஏன் இந்த பிரபஞ்சத்திற்கே முதன்மையாகவும் மூலப்பொருளாகவும் அடிப்படையாகவும் இருப்பது கடவுள் சிவபெருமான் அப்படின்னு தன்னுடைய முதல் குரலிலேயே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். மேலும் திருமூலர் ஆரறிவார் என்கிற அண்ணல் பெருமையை, ஆரறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமல் விளம்புகின்றனே. அதாவது நம் அப்பன் சிவபெருமானின் முழு பெருமையையும் அறிந்தவர் யாருமே கிடையாது. அவனுக்கு அகலமும் நீளமும் கிடையாது. அண்ட சராசரங்களையும் அனைத்து பிரபஞ்சங்களையும் தனக்குள் அடக்கி முதலும் முடிவும் இல்லாமல் பறந்து விரிந்து நிரந்தரமானவராக அழிவற்றவனாக இருக்கிறார். அவரின் முழு பெருமையை தெரியாமல் நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே அப்படின்னு திருமூல சித்தர் இந்த பாடல் மூலமாக சொல்கிறார். எனவே மக்களே, இதுதான் சிவம் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சிவத்துக்கு வரையறை கிடையாது. அவர் முதலும் முடிவும் இல்லாதவர். அதனால்தான் அவருக்கு நடுவன் என்ற ஒரு பேரே இருக்குது. அணுவும் அவர்தான், அண்டமும் அவர்தான், அனைத்தும் அவர்தான். நம்ம அப்பன் சிவம் தான். இயேசுநாத சொன்ன பரமபிதா, நபிகள் நாயகம் சொன்ன அல்லாஹ், அதுவும் சிவம் தான். அவனுக்கு 1000 பேருங்க. 1000 பெயர்கள் கொண்டவன், 6 உயிராய் நம்முள் நின்றவன். மக்களான நமக்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுத்து இந்த மாயையிலிருந்து காப்பாற்றி மோட்சம் விடுதலை அடைவதற்காக உதவி செய்ய வந்தவங்க தான் இந்த மகான்கள் சித்தர்கள். அது வேற யாரும் இல்ல, சிவம் தான். ஏன்னா அருட்பெருஞ்சோதியாக விளங்குகின்ற சிவம் அவரு நேரடியா அந்த பூமிக்கு வந்தா அந்த பூமியே இருக்காது, பிரபஞ்சமும் இருக்காது. அதனால்தான் அவரு சிறு ஆன்மாவாக மகான்களாக மனிதனாக இந்த பூமியில் இறங்கி வந்து பிறப்பெடுத்து நமக்கு கருணை காட்டி நமக்கு விடுதலையை அளிக்கிறார். எனவே அனைத்தும் நம் அப்பன் சிவனே, எல்லாம் சிவமயம். இது சாதாரண வார்த்தையே அல்ல, சத்தியமான வார்த்தை. ஓம் நம சிவாய.